எல்லோருக்கும் வணக்கம். ஸோ மீண்டும் என்னோட சீரீஸ் ஆஃப் லெக்சர் தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் வித் டாக்டர் ஹரிஹரன். ஸோ இதுக்கு வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். ஸோ நம்ம இந்த லெக்சரை நான் எப்படி டிவைட் பண்ணியிருக்கேன்னா, மொதல் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டினா என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது அதில் ஒரு டெர்மினாலஜி இருக்குது, அனஃபைலாக்சிஸ்னால் என்னென்னு இருந்து தெரிஞ்சுக்கிறோம். தென் மூணாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ மொதல் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டினா என்னது? ஸோ நம்ம வேர்ட் தெரிஞ்சுக்கிறோம். இதில் ரெண்டு வேர்டு இருக்குது, ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. ஸோ சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக போகிறத தான் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, நமக்கு ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸ், ஒரு ஆன்டிஜன் பாடிக்குள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஆன்டிஜனுக்கு அகைன்ஸ்டாக பாடி என்ன பண்ணுது, ஒரு நார்மல் கண்டிஷனில் அதுக்கு அகைன்ஸ்டாக ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஆன்டிஜனை நியூட்ரலைஸ் பண்ணி வெளியேற்றுது. ஸோ இந்த இம்யூன் எஃபெக்டார் மாலிகுல்ஸ் என்ன சொல்கிறோம்னா, இந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகிறப்ப அதுக்கு உள்ளே இருக்கிற மெக்கானிசம் நடக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, சின்ன ஒரு லோக்கலைஸ்டு இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸ் ஹெல்ப் பண்ணும் ஆன்டிஜனை எலிமினேட் பண்ணுறதுக்கு. பட் இந்த இன்ஃப்ளமேஷன் ஜென்ரலாக ஹோஸ்ட் செல்ஸை பாதிக்காமல் இருக்கும். ஸோ ஒரு நார்மல் கண்டிஷன், ஒரு சென்சிட்டிவ் கண்டிஷன்ஸ்னு சொல்கிறோம். நார்மலாக ஆன்டிஜன் சென்சிட்டிவிட்டி ஆயிடுச்சுன்னா அந்த கண்டிஷனில் என்ன ஆகுதுன்னா, நம்ம இம்யூன் எஃபெக்டார் செல்ஸ், லிம்போசைட்ஸ், ஃபேகோசைட்ஸ், ஹிஸ்டமின்ஸ் இதெல்லாம் ரிலீஸ் ஆகிறப்ப ஒரு லோக்கலைஸ்டு இன்ஃப்ளமேஷன் நடக்குது. ஸோ அந்த இன்ஃப்ளமேஷனில் இருந்து ஆன்டிஜனை வெளியேற்றிடுது. பட் நம்மளோட பாடியை டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்குது. இது நார்மல் கண்டிஷன். பட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி கண்டிஷனுங்கிறது என்னென்னா, ஒரு சில சர்க்கம்ஸ்டான்சஸில் என்ன ஆகும்னா, இந்த ப்ராசஸ், இந்த இம்யூன் டிஃபென்ஸ் மெக்கானிசம் ப்ராசஸ் நடக்கிறப்ப இந்த இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இது டிலிட்டோரியஸ் ஆயிரும், நமக்கு தாங்க முடியாத அளவுக்கு ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் அதிகமாக ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா, டிஷ்யூ டேமேஜ் நடக்குது. அண்ட் சம்டைம்ஸ் ஈவன் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகி டெத்தும் காஸ் பண்ணலாம். ஸோ இந்த இன்அப்ராப்ரியேட் இம்யூன் ரெஸ்பான்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹைப்பர் சென்சிட்டிவிட்டின்னு சொல்கிறோம். சிம்பிள் டைமாக சொன்னோம்னா அலர்ஜின்னு நம்ம சொல்லலாம். தட் மீன்ஸ் நம்ம இம்யூன் ரெஸ்பான்ஸ் நடக்கிறப்ப ஃபார்ம் ஆகிற இன்ஃப்ளமேஷன் சம்டைம்ஸ் ரொம்ப அதிகமாக அதிகமாக ஆறனால என்ன ஆகுதுன்னா, நம்மளோட டிஷ்யூ டேமேஜ் ஆகி சம் ரேர் கண்டிஷனில் டெத்து லீட் பண்ணுறது தான் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம இந்த வேர்டு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ஜென்ரலாக இது டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹைட்டன்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ்னு சொல்லலாம். தட் மீன்ஸ் இம்யூன் ரெஸ்பான்ஸ் நார்மலாக பண்ணுறது காட்டிலும் அதிகப்படியாக பண்ணுறதா சொல்லலாம். பட் இது இன்அப்ராப்ரியேட்டாக கன்சிடர் ஆகிரும். தட் மீன்ஸ் இம்யூன் ரெஸ்பான்ஸுங்கிறது ஆன்டிஜன் எலிமினேஷன் ரெஸ்பான்ஸ். பட் இந்த கண்டிஷனில் ஆன்டிஜன் எலிமினேட் பண்ணல. இதில் ஹைட்டன் எது பண்ணுறது, இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸ் பண்ணுறனால ஆறுது. ஸோ ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் ஜென்ரலாக எப்போ டெவலப் ஆகுதுன்னா, எய்தர் ஒரு ஹியூமரல் இம்யூனிட்டி மீடியேட்டடாகவும் இருக்கலாம், இல்லைனா செல் மீடியேட்டடாகவும் இருக்கலாம். ஜென்ரலாக அடாப்டிவ் இம்யூனிட்டி ஸ்டிமுலேஷன் அன்கண்ட்ரோல்டாக இருக்கிறப்ப தான் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் நடக்குது. ரைட். ஸோ இதில் ஒரு வேர்டு வருது, அனஃபைலாக்சிஸ். ஸோ இது அதிகமாக யூஸ் பண்ணுற டேர்ம். ஸோ இதை வேர்டை காயின் பண்ணது அனஃபைலாக்சிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாய்ட்டர் அண்ட் ரிச்சர்ட். ஸோ இது ஒரு க்ரீக் வேர்டோட டிரான்ஸ்லேஷன். தட் மீன்ஸ் க்ரீக் ப்ரொஃபைலாக்சிஸுக்கு ஆப்போசிட் வேர்ட் தான் அனஃபைலாக்சிஸ். ப்ரொஃபைலாக்சிஸ்ங்கிறது ஒரு ஃபேவரபிள் ரியாக்ஷன்னு சொல்லலாம். அனஃபைலாக்சிஸ் ஓவர் ரியாக்ஷன்னு நம்ம சொல்லலாம். ரைட். ஸோ டைப்ஸ் ஆஃப் அனஃபைலாக்சிஸ் பார்த்தீங்கன்னா, இந்த அனஃபைலாக்டிக் ரியாக்ஷன் ஜென்ரலாக ஹியூமரல் மீடியேட்டடாக இருக்கும். ஸோ ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆன்டிஜன் எக்ஸ்ட்ரா செல்லுலராக இருக்குது. ஸோ பாடிக்குள்ளே வருது, அதுக்கு அகைன்ஸ்டாக ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகுது. இந்த ஃபார்ம் ஆன ஆன்டிபாடி என்ன பண்ணுது, இந்த ஆன்டிஜனோட காம்ப்ளெக்ஸ் பண்ணுது. ஸோ ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் சம்டைம்ஸ் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி பண்ணலாம். ஸோ
அப்படி பண்ணுறது வந்து இமீடியட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகி அதுக்கு பேர் தான் அனஃபைலாக்டிக் ரியாக்ஷன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரியாக்ஷன், இந்த இமீடியட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ்னால் ஃபார்ம் ஆகிறது வித்தின் எ மினிட்ல இருக்கலாம், சில ஹவர்ஸில் இருக்கலாம் இது. ஸோ ஆன்டிஜன் வந்து வித்தின் எ மினிட்லேயும் அனஃபைலாக்டிக் ஷாக் ஆகலாம், இல்லைனா இட் கேன் டேக்ஸ் ஆஃப்டர் வித்தின் எ ஹவர். ஸோ இன்னொரு டைப் ஆஃப் அனஃபைலாக்சிஸ் இருக்குது, அது டிலேடு டைப் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இது பல நாள் கழித்து வந்து இந்த ரியாக்ஷன்ஸ் நடக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்னா என்னது. ஸோ இந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன், ஸோ இது இன்னொரு வேளை கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து இந்த கிளாஸிஃபிகேஷன், அதாவது இந்த டைப்ஸ் ஆஃப் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் எதை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம்னா, நம்ம இம்யூனாலஜியில் இருக்கிற எஃபெக்டார் மாலிகுல், தட் மீன்ஸ் அது டி லிம்போசைட்டா இல்லை இம்யூனோகுளோபுலின் ஈயா, அதை பேஸ் பண்ணி தான் இதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இமீடியட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் வந்து டிஃபர் ஆகும். எந்த ஆன்டிபாடியோட ஐசோடைப் இருக்கோ அதை பொறுத்து வந்து இந்த ரியாக்ஷன் வந்து மாறும். எக்ஸாம்பிள் வந்து IgE ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணும்னா மாஸ் செல்ஸை வந்து டீக்ரானுலேட் பண்ணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மொதல் டைம் ஒரு அலர்ஜன் ஒரு பர்சனுக்கு வர்றப்போ வந்து இன்னேல் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அவரோட லங்ஸில் வந்து மேஸ் செல்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த மேஸ் செல் வந்து ஒரு கிரானுலர் செல்ஸ். ஸோ இந்த செல்லுக்குள்ளே வந்து ஹிஸ்டமின் கிரானுல்ஸ் ஃபார்ம் ஆகி இருக்கும். ஸோ IgE ஆன்டிபாடி சென்சிட்டிவ் ஆச்சுன்னா இந்த கிரானுல்ஸ் ஃபார்ம் ஆன ஹிஸ்டமின் என்ன பண்ணும்னா ரிலீஸ் ஆகிரும். ஸோ ஹிஸ்டமின் வந்து ஒரு செல் மீடியேட்டர், இது பயாலஜிக்கலி ஆக்டிவ் மாலிகுல். ஸோ இந்த ஹிஸ்டமின் வந்து ஒரு பிரைமரி மீடியேட்டர் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸை ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணும்னா இது பயங்கரமாக வந்து ஒரு இமீடியட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷனுக்கு லீட் பண்ணும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸிஃபிகேஷன். ஜென்ரலாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறது வந்து ஜெல் அண்ட் கோம்ஸ் கிளாஸிஃபிகேஷன்னு சொல்கிறோம். ஸோ ஜெல் அண்ட் கோம்ஸ் ரெண்டு பேரும் வந்து ஒரு கிளாஸிஃபிகேஷன் ப்ரொப்போஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து இதை வந்து 4 டைப்பாக ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷனை வந்து கிளாஸிஃபை பண்ணாங்க. ஸோ மொதல் டைப் வந்து IgE-mediated ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன், டைப் 1 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் சொல்லலாம். ஸோ ரெண்டாவது ஆன்டிபாடி-மீடியேட்டட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் டைப் 2ன்னு சொல்லலாம். ஸோ மூணாவது வந்து இம்யூன் காம்ப்ளெக்ஸ்-மீடியேட்டட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் டைப் 3ன்னு சொல்லலாம். ஸோ கடைசி நாலாவது வந்து செல் மீடியேட்டட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் டைப் 4ன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைப் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இதில் வந்து மொதல் 3 டைப்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஹியூமோரல் பிரான்ச்சை, ஹியூமோரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி ரிலேட் பண்ணுறது. தட் மீன்ஸ் IgE-mediated hypersensitivity, antibody-mediated hypersensitivity, immune complex-mediated hypersensitivity. டைப் 1, 2 and 3 வந்து ஹியூமோரல் பிரான்ச்சை ரிலேட் பண்ணி இருக்குது. இது ஜென்ரலாக வந்து ஒன்று ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும், இல்லைன்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ்னால வந்து ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ஆகிறது. ஸோ நாலாவது டைப் எதுன்னா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி டிபெண்ட் பண்ணி இருக்கு. இது ஜென்ரலாக வந்து இது டிலேடு டைப் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லலாம், டைப் 4, ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து இதோட ஓவர்வியூ ஒன்று பார்த்துக்குவோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டைப் 1 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா நான் சொன்ன மாதிரி இம்யூனோகுளோபுலின் இ வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு மேஸ் செல்லோட பைண்ட் ஆகுது. ஸோ மேஸ் செல்லில் பைண்ட் ஆனவுடனே என்ன ஆகுதுன்னா அது வந்து ஹிஸ்டமின் கிரானுல்ஸ் பண்ண அதை வந்து டீக்ரானுலேட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறனால ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அலர்ஜிக் ரெஸ்பான்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ டைப் 2 பார்த்தீங்கன்னா IgE-mediated ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்னு சொல்லலாம். ஸோ இதில் என்ன பண்ணுதுன்னா செல் சர்ஃபேஸில் வந்து சர்ஃபேஸ் ஆன்டிஜன்ஸ் இருக்கும். ஸோ அதோட வந்து ஒரு சைட்டோடாக்சிக் செல் வந்து பைண்ட் ஆகுது. ஸோ பைண்ட் ஆகிறனால என்ன ஆகுதுன்னா காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் ஒன்று ஆக்டிவேட் ஆகலாம், இல்லைனா ADCC வந்து ஸ்டிமுலேட் பண்ணலாம். ஸோ ரெண்டுதுனால என்ன ஆகுதுன்னா அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து டைப் 2.
ஸோ டைப் 3 என்ன ஆகுதுன்னா இம்யூன் காம்ப்ளெக்ஸ், தட் மீன்ஸ் ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் பைண்ட் ஆகிறனால ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிறனால என்ன ஆகுதுன்னா காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு வந்து நியூட்ரோஃபில்ஸ் வர்றனால வந்து என்ன ஆகுதுன்னா அலர்ஜிக் ரெஸ்பான்ஸ் வந்து கூடுது. ஸோ கடைசி டைப் பார்த்தீங்கன்னா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா ஒரு ஆக்டிவேட்டட் மேக்ரோஃபேஜும் ஒரு டி செல்ஸ் ரெண்டுமே வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறனால வந்து ஒரு டிலேடு டைப் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. இதில் எந்த டி செல்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னா டி ஹெல்பர் செல்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஸோ இதை கொஞ்சம் இன்டெப்த்தாக ஒவ்வொரு டைப்பாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு டைப் வந்து டைப் 1 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி வந்து IgE-mediated ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, தட் இஸ் இம்யூனோகுளோபுலின் E-mediated ஹைப்பர் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லலாம், ரைட். ஸோ இது வந்து செர்டைன் டைப் ஆஃப் அலர்ஜன்ஸ் ஆன்டிஜென்ஸ் வந்து இந்த இம்யூன் ரெஸ்பான்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ ஜென்ரலாக வந்து ஆன்டிஜென்ஸ் வந்து நார்மலாக என்ன பண்ணுதுன்னா ஒரு ஹியூமரல் ரெஸ்பான்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ த நியூட்ரலைஸ் ஆகிரும். ஸோ செர்டைன் டைப் ஆஃப் அலர்ஜன்ஸ் என்ன பண்ணும்னா இதை வந்து இன்டியூஸ் பண்ணும், இந்த ஹியூமரல் ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸை வந்து கொஞ்சம் அதிகமாகவே கூட்டும். ஸோ டைப் 1 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது நார்மல் இம்யூன் ரெஸ்பான்ஸை காட்டிலும். ஏன்னா இந்த செல்ஸ் வந்து IgE ஆன்டிபாடியை செக்ரீட் பண்ணுது. ஸோ நார்மலாக என்ன ஆகுதுன்னா ஒரு ஆன்டிஜன் வந்ததுன்னா அந்த ஆன்டிஜனுக்கு அகைன்ஸ்டாக பெர்டிகுலர் ஆன்டிபாடி அதோட எபிடோப்புக்கு அகைன்ஸ்டாக ஒரு ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட் சைட்டுக்கு அகைன்ஸ்டாக ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகி நியூட்ரலைஸ் ஆகிரும். ஸோ இந்த டைப் 1 கேஸில் என்ன ஆகுதுன்னா பிளாஸ்மா செல்ஸ் வந்து இம்யூனோகுளோபுலின் ஈயை வந்து செக்ரீட் பண்ணுது. ஸோ இது வந்து ஒன்று சிஸ்டமிக்காகவும் அலர்ஜி கிரியேட் பண்ணலாம், இல்லைனா ஒரு பெர்டிகுலர் ஏரியா லோக்கலைஸ்டாகவும் அலர்ஜி கிரியேட் பண்ணலாம். ஸோ இதோட மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா ஸோ IgE ஆன்டிபாடியில் வந்து ஒரு ஹை அஃபினிட்டி ஆன்டிபாடி ரிசப்டார் இருக்கும், தட் இஸ் FC ரிசப்டார் இருக்கும். ஸோ இந்த FC ரிசப்டார்ஸ் வந்து இந்த IgEயோட FC ரிசப்டார்ஸ் என்ன பண்ணும்னா ஸோ இம்யூனோகுளோபுலின்ங்கிறது வந்து 2 லைட் செயின் 2 ஹெவி செயின் இருக்கும். ஸோ இதை வந்து 2 பார்ட்டாக டிவைட் பண்ணலாம். இம்யூனோகுளோபுலினோட ஆன்டிஜனோட பைண்ட் பண்ணுற பார்ட் வந்து FABன்னு சொல்லலாம், தட் இஸ் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் ஆன்டிஜன் பைண்டிங். ஸோ அதோட கீழே பார்ட் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகிறனால வந்து ஃப்ராக்மெண்ட் ஆஃப் கிறிஸ்டலைன்னு சொல்கிறான். ஸோ இந்த இம்யூனோகுளோபுலின் ஈயில் இருக்கிற இந்த ஃப்ராக்மெண்ட் ஆஃப் கிறிஸ்டலைன் என்ன பண்ணும்னா ஒரு மாஸ் செல் இல்லைன்னா பிளட் பேசோஃபில்ஸில் போய் உட்காந்துரும் அதோட சர்ஃபேஸில். ஸோ மாஸ் செல்ஸ் பேசோஃபில்ஸ் இந்த இம்யூனோகுளோபுலின் ஈ கோட் பண்ணது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இது வந்து மொதல் டைம் வந்து அலர்ஜன் வர்றப்ப என்ன ஆகுதுன்னா IgE ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ப்ரொடியூஸ் ஆன IgE என்ன பண்ணுது இந்த மாஸ் செல்ஸ் இல்லைன்னா இந்த பேசோஃபில்ஸோட மேலே இருக்கிறதுல போய் உட்காந்துருது. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் அதே அலர்ஜன் வர்றப்ப என்ன ஆகுதுன்னா இதோட FAB ஃப்ரீயாக இருக்கிறப்ப அந்த அலர்ஜன் வந்து உட்காரும். ஸோ அப்படி உட்கார்றப்ப என்ன ஆகுதுன்னா இந்த பேசோஃபில் மாஸ் செல்ஸ் வந்து சென்சிடைஸ் ஆகி அதில் வந்து ஃபார்ம் ஆன ஹிஸ்டமின் கிரானுல்ஸ் வந்து டீக்ரானுலேட் ஆகி ரிலீஸ் ஆகிருது. ஸோ அப்படி இந்த ரிலீஸ் ஆகிறனால தான் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து காமன் ஆகுது. ஸோ இதை நான் ஒரு கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன், மெக்கானிசம் ஆஃப் டைப் 1 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். ஸோ ஜென்ரலாக என்ன ஆகுதுன்னா ஒரு B லிம்போசைட் இருக்குது. ஸோ ஒரு ஆன்டிஜன் வருது வெளியே இருந்து. ஸோ B லிம்போசைட்டில் வந்து சர்ஃபேஸில் வந்து என்ன இருக்கும்னா ஒரு ஆன்டிபாடி மாலிகுல் இருக்கும். ஸோ அது பைண்ட் ஆனவுடனே அந்த B லிம்போசைட் அலாங் வித் TH செல்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகுது. ஸோ இது ஹியூமரல் மீடியேட்டடில் நார்மலாக ஆகிறது. ஸோ ஸ்டிமுலேட் ஆகிறப்போ வந்து இது 2 செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒன்று மெமரி செல்ஸ், அது அந்த ஆன்டிஜனை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு போயிடுது. இன்னொன்று பிளாஸ்மா செல்ஸ் வந்து ஆக்டிவேட்டட் B லிம்போசைட்னு சொல்லலாம். ஸோ இது என்ன பண்ணும்னா ஆன்டிபாடிஸை செக்ரீட் பண்ணும், ரைட். ஸோ இந்த பிளாஸ்மா செல்ஸ் ஜென்ரலாக வந்து ஆன்டிபாடிஸ் செக்ரீட் பண்ணும். ஸோ இந்த செக்ரீட் ஆன ஆன்டிபாடியில் வந்து இம்யூனோகுளோபுலின் E இருக்கும், தட் இஸ் IgE அதிகமாக இருக்கும். ஸோ இந்த IgEயில் இருக்கிற இந்த FC ரிசப்டார்ஸ் என்ன ஆகுதுன்னா நேராக போய் வந்து பேசோஃபில்ஸ் இல்லைன்னா மாஸ் செல்ஸில் போய் உட்காந்துருது. ஸோ செகண்ட் டைம் அதே அலர்ஜன் வர்றப்ப என்ன ஆகுதுன்னா அதோட பைண்ட் ஆகிறப்போ வந்து அதில் ஃபார்ம் ஆன அந்த கிரானுல்ஸ் ஹிஸ்டமின் கிரானுல்ஸ் என்ன பண்ணுதுன்னா ரிலீஸ் ஆகுது. ஸோ ரிலீஸ் ஆன ஹிஸ்டமின் கிரானுல்ஸ் என்ன பண்ணுதுன்னா வேரியஸ் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது, லைக் ஸ்மூத் மசில் கன்ஸ்ட்ரக்ஷன், வேசோடைலேஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ்,
தென் பல ஈசனோஃபில்ஸ் கவுண்ட் வந்து அங்கே கூட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ சில ஃபார்மகாலஜிக்கல் ஏஜென்ட்ஸும் இந்த டைப் 1 ரியாக்ஷனை இன்டியூஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஃபார்மகாலஜிக்கலி ஆக்டிவ் ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து லோக்கல் டிஷ்யூஸில் ஆக்ட் ஆகி என்ன பண்ணும்னா ஒரு செகண்டரி எஃபெக்டார் செல்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஈசனோஃபில்ஸ், நியூட்ரோஃபில்ஸ், T லிம்போசைட்ஸ் லெவல்ஸ்லாம் கூட்டும். ஸோ இந்த மீடியேட்டர்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து நீங்கள் கெமிக்கல்ஸ் வந்து பாடியில் இருக்கிற மீடியேட்டர்ஸ் ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று ப்ரைமரி மீடியேட்டர்ஸ், இன்னொன்று செகண்டரி மீடியேட்டர்ஸ். அதாவது பாடியில் வந்து ஒரு ரியாக்ஷன் நடக்கணும்னா இப்போ ஒரு ஆன்டிபாடிஸ் உட்காருதுன்னா இந்த ஹிஸ்டமின் ரிலீஸ் ஆச்சுல்ல, இது ஒரு ப்ரைமரி மீடியேட்டர். ஸோ இந்த ஹிஸ்டமின் இன்னொரு இதில் பைண்ட் ஆகி இன்னொரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ண வச்சுன்னா அது செகண்டரி மீடியேட்டர்ஸ் அப்படி ரிலீஸ் ஆகிறது. ஸோ ஜென்ரலாக பாடியில் இருக்கிற ஃபார்மகாலஜிக்கலி ஆக்டிவ் மாலிகுல்ஸ் பார்த்திங்கன்னா 2 டைப்பாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று ப்ரைமரி மீடியேட்டர், இன்னொன்று செகண்டரி மீடியேட்டர். ஸோ ப்ரைமரி மீடியேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிஃபோர் டீக்ரானுலேஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த செல்லை வந்து ப்ரொடியூஸ் ஆகி ஸ்டோர் ஆகியிருக்கும் கிரானுல்ஸாக. இப்போ ஒரு மேஸ் செல்ஸில் வந்து ஹிஸ்டமின் வந்து ஒரு கிரானுல்ஸில் ஸ்டோர் ஆகியிருக்கிறது வந்து அது ஒரு ப்ரைமரி மீடியேட்டர். எக்ஸாம்பிள் வந்து ஜென்ரலாக ப்ரைமரி மீடியேட்டர்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப தெரிஞ்ச எக்ஸாம்பிள் வந்து ஹிஸ்டமின். அதை தவிர புரோட்டீயேசஸ், ஈசனோஃபிலிக் ஹியூமோடாக்டிக் ஃபேக்டர், நியூட்ரோஃபிலிக் ஹியூமோடாக்டிக் ஃபேக்டர், ஹெப்பாரின். ஸோ இதெல்லாம் ப்ரைமரி மீடியேட்டர். ஸோ இந்த ப்ரைமரி மீடியேட்டர் பைண்ட் ஆன அப்புறம் தான் செகண்டரி மீடியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ செகண்டரி மீடியேட்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இந்த ஹிஸ்டமின் ரிலீஸ் ஆனது என்ன ஆகும்னா ஒரு டார்கெட் செல்லுக்கு போய் சேரும். ஸோ ஹிஸ்டமின் அந்த டார்கெட் செல்லில் பைண்ட் ஆனோடனே அந்த டார்கெட் செல் சென்சிட்டைஸ் ஆகும். ஸோ சென்சிட்டைஸ் ஆனோடனே அது ஒரு ரிலீஸ் பண்ணும் சில கெமிக்கல்ஸை. ஒன்று அது பிரேக் ஆகி அதோட பாஸ்போலிபிட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகி டீக்ரானுலேஷன் நடக்கலாம். ஸோ இப்படி நடக்கிறது வந்து இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸை இன்னும் அதிகமாக கூட்டும். ஸோ இந்த செகண்டரி மீடியேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா பிளாட்லெட் ஆக்டிவேட்டிங் ஃபேக்டர், லூட்ரோகைன்ஸ், ப்ரோஸ்டோகிளாண்டின்ஸ், பிராடிகைனின்ஸ் அண்ட் சைட்டோகைன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு அலர்ஜன் ஆனவுடனே ஹிஸ்டமின் ரிலீஸ் ஆகும். ஸோ அப்போ பெயின் இருக்காது. ஸோ அந்த ரிலீஸ் ஆன ஹிஸ்டமின் என்ன ஆகும், ஒரு டார்கெட் செல்லில் பைண்ட் ஆகி அதோட பிராடிகைனினை ரிலீஸ் பண்ணும். ஸோ அந்த பிராடிகைனின் என்ன பண்ணும், அந்த இடத்துல நமக்கு அரிக்க வைக்கும், வலிக்க வைக்கும். ஸோ பிராடிகைனின் ஒரு பெயின் இன்டியூஸ் பண்ணுற ஒரு செகண்டரி மீடியேட்டர். ஸோ இதுதான் 2 மீடியேட்டர்ஸ் பாடியில் இருக்கிறது. ஸோ இந்த மீடியேட்டர்ஸ் வந்து ஜென்ரலாக ரிலீஸ் ஆகிறப்ப தான் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டைப் 1 வந்து ஜென்ரலாக அனஃபைலாக்டிக் ரியாக்ஷன் நமக்கு கிரியேட் பண்ணும். ஒன்று வந்து சிஸ்டமிக் அனஃபைலாக்சிஸ். ஸோ சிஸ்டமிக் அனஃபைலாக்சிஸ்ங்கிறது வந்து இன்கேஸ் இந்த மீடியேட்டர்ஸ் இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் அதிகமாக பிளட்டில் ஆகிறப்ப என்ன ஆகும்னா சிஸ்டமிக் அனஃபைலாக்சிஸ் லீட் பண்ணும். ஸோ அந்த பர்சனுக்கு ஒரு ஷாக் நடந்து ஒரு ஃபேட்டல் ஸ்டேட் ஆகலாம். ஸோ இது வித்தின் எ மினிட்ஸ் வந்து டைப் 1 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷனில் நடந்ததுன்னா சிஸ்டமிக் அனஃபைலாக்சிஸ்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு டேஞ்சரஸ் கண்டிஷன், டெத் லீட் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது லோக்கலைஸ்டு அனஃபைலாக்சிஸ், இன்னொரு பேர் வந்து அட்டோபின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டார்கெட் ரீஜியனில் மட்டும்தான் நடக்கும், ஒரு ஆர்கனில் மட்டும்தான் நடக்கும் அந்த அலர்ஜிக் ரெஸ்பான்ஸ், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக. ஸோ அந்த மாதிரி ஒரு லோக்கலைஸ்டு ஏரியாவில் ஒரு அனஃபைலாக்டிக் ரியாக்ஷன் நடந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து அட்டோபின்னு சொல்கிறோம். ஸோ ஜென்ரலாக எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ஜிக் ரைனிட்டிஸ், ஹே ஃபீவர், ஆஸ்மா, ப்ராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் வெறும் லங்ஸில் நடக்குது, அட்டோபிக் டெர்மைடைட்டிஸ், எஸ்ஜிமியா ஒரு ஸ்கின்ல நடக்கிறது, ஃபுட் அலர்ஜி, இதெல்லாம் வந்து லோக்கலைஸ்டு அனஃபைலாக்சிஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த அனஃபைலாக்டிக் ஷாக் வந்து எதை ரிலேட் பண்ணது, டைப் 1 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன், தட் இஸ் இம்யூனோகுளோபுலின் E-mediated ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். ஸோ ரெண்டாவது டைப் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் வந்து ஆன்டிபாடி மீடியேட்டட் சைட்டோடாக்சிக் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்னு சொல்லலாம். இதில் வந்து அதில் ப்ரிசைஸாக இம்யூனோகுளோபுலின் இது பண்ணுது. இதில் எல்லா இம்யூனோகுளோபுலின்ஸும் இந்த இம்யூனிட்டி ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரீட் பண்ணலாம். ஸோ ஆன்டிபாடி மீடியேட்டட் சைட்டோடாக்சிக் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து டைப் 2 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் சொல்கிறோம். இதில் வந்து ஆன்டிபாடிஸ் வந்து மீடியேட் பண்ணும் செல்ஸோட டெஸ்ட்ரக்ஷன், அதனால் ஆன்டிபாடி மீடியேட்டட் சைட்டோடாக்சிக், சைட்டோடாக்சிக்னா செல் டாக்ஸிசிட்டி மீடியேட் பண்ணுற ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்.
ஸோ ஆன்டிபாடிஸ் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது என்ன பண்ணும்னா ஒரு ஆன்டிஜன் வருது வெளியே இருந்து. ஸோ பி லிம்போசைட் அதோட இன்ட்ராக்ட் ஆகிது, பிளாஸ்மா செல் ஃபார்ம் ஆகுது, ஆன்டிபாடிஸ் செக்ரீட் பண்ணுது. ஸோ இந்த செக்ரீட் ஆன ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணும்னா ஆக்டிவேட் பண்ணும் எது காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் என்ன பண்ணும்னா கிரியேட் பண்ணும் ஹோல்ஸை எது செல் மெம்பரேனில் கிரியேட் பண்ணும் ஃபாரின் செல்லில். ஸோ கிரியேட் பண்ணி அந்த செல்லை வந்து டெத் காஸ் பண்ணும். ஸோ இது ஒரு வே காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் ஒர்க் பண்ணுறதுக்கு. இன்னொரு வே வந்து ஆன்டிபாடி என்ன பண்ணும் மீடியேட் பண்ணும் செல் டெஸ்ட்ரக்ஷன் பை ஆன்டிபாடி டிபெண்டன்ட் செல் மீடியேட்டட் சைட்டோடாக்சிசிட்டின்னு சொல்லலாம், ஏடிசிசி அந்த மாதிரியும் பண்ணலாம். தட் இஸ் ஆன்டிபாடி டிபெண்டன்ட் செல் மீடியேட்டட் சைட்டோடாக்சிசிட்டி. ஸோ நான் பிக்சரில் காமிச்சிருக்கேன், ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ஏடிசிசி, தட் மீன்ஸ் இதில் ஜென்ரலாக எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிறோம் இம்யூனோகுளோபுலின் ஜி மீடியேட்டட் சைட்டோடாக்சிக் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. ஸோ என்ன பண்ணுதுன்னா ஒன்று வந்து காம்ப்ளிமெண்ட் ஆக்டிவேஷன் பண்ணும், இன்னொன்று வந்து ஏடிசிசி தட் இஸ் ஆன்டிபாடி டிபெண்டன்ட் சைட்டோடாக்சிசிட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா காம்ப்ளிமெண்ட் ஆக்டிவேட் ஆகிறப்ப என்ன பண்ணுதுன்னா ஒரு செல் ஓட சர்ஃபேஸ் ஆன்டிஜனில் வந்து போய் இது உட்காரும். தட் மீன்ஸ் இந்த காம்ப்ளிமெண்ட்ங்கிறது ஆன்டிபாடியும் காம்ப்ளிமெண்ட் கெமிக்கல் சேர்ந்தது. இது போய் உட்காந்து என்ன பண்ணலாம்னா அலர்ஜிக் ரியாக்ஷன் க்ரியேட் பண்ணலாம். இல்லைன்னா ஏடிசிசி செல் டைரெக்டாக போய் உட்காந்தும் க்ரியேட் பண்ணலாம். இல்லைன்னா ஏடிசிசி செல் சில கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணியும் ஸ்டிமுலேட் பண்ணியும் பண்ணலாம். ஸோ டார்கெட் செல்ஸில் போய் உட்காருது, செல் சர்ஃபேஸ் ஆன்டிஜனில் போய் ரெண்டுமே ஒர்க் பண்ணி நமக்கு டிசீஸ் காஸ் பண்ணுது. ஸோ இதோட மெக்கானிசம் இன்டெப்த்தாக பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். சைட்டோடாக்சிக் செல்ஸில் வந்து எஃப்சி ரிசெப்டார்ஸ் இருக்கும். ஸோ அதாவது இந்த ஏடிசிசி ஆன்டிபாடி டிபெண்டன்ட் சைட்டோடாக்சிக் செல்ஸ் இதில் வந்து என்ன ஆயிருக்கும்னா இந்த ஆன்டிபாடி பைண்ட் ஆகிருக்கும். ஸோ ஆன்டிபாடியோட என்னது இந்த எஃப்சி பார்ட் பைண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த எஃப்சி ரீஜன் ஆன்டிபாடி என்ன பண்ணும்னா நேராக போய் டார்கெட் செல்ஸில் இருக்கிற சர்ஃபேஸ் ப்ரோட்டீனை போய் டச் பண்ணி தென் அதை வந்து சாகிறதுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணிடும், ரைட். ஸோ ஆன்டிபாடி ஜென்ரலாக வந்து ஒரு ஃபாரின் செல்லில் வந்து எப்படி பண்ணுதுன்னா இந்த ப்ராசஸுக்கு பேர் வந்து ஆப்சோனைசேஷன்னு சொல்லலாம். ஸோ இந்த எஃப்சி ரிசெப்டாரோ C3 பீட்டா ரிசெப்டாரோ என்ன பண்ணும்னா இந்த ஏடிசிசி செல்ஸ் அந்த செல்ஸோட சர்ஃபேஸ் ப்ரோட்டீனில் உட்காரும். தென் அதை அப்படியே வந்து ஃபேகோசைட்டோசிஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது ஜென்ரலாக வந்து எங்கே பார்க்கலாம்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ். ஸோ நம்ம பாடி ஆன்டிபாடியே வந்து நம்மளோட செல்லுக்கு அகைன்ஸ்டாக ஒர்க் பண்ணுறப்ப இது காஸ் ஆகும். ஸோ டைப் 2 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ஜென்ரலாக வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் க்ரியேட் பண்ணோம். ஸோ இது பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் எதில் சொல்லலாம்னா டிரான்ஸ்ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸை வச்சு சொல்லலாம் நம்ம டைப் 2 ரியாக்ஷன். ஸோ ஜென்ரலாக வந்து ரெட் பிளட் செல்ஸ் சர்ஃபேஸில் வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஸோ நார்மல் ப்ரோட்டீன்ஸும் இருக்கலாம், கிளைக்கோ ப்ரோட்டீன்ஸும் இருக்கலாம். ஸோ இது டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் வந்து என்கோட் பண்ணும். ஸோ அதனால் சம்டைம்ஸ் ஒரு பர்சன் ஒரு ஏ பாசிட்டிவ் பர்சனுக்கு வந்து பி பிளட் குரூப்பை எடுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அவன் இறந்துருவான். ஏன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் ஆன்டிபாடி மீடியேட்டர் சைட்டோடாக்சிக் இம்யூன் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டினால. ஸோ ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு அலிலிக் ஃபார்ம் ஆஃப் பிளட் ஆன்டிஜன் தான் இருக்கும். இப்போ ஏ பாசிட்டிவ்க்கு ஏ அலிலிக் ஃபார்ம் சர்ஃபேஸ் ஆன்டிஜன் இருக்கும், பி ஆன்டிஜன் இருக்காது. ஸோ பி பிளட் குரூப் ஏற்றணும்னா இந்த ஆன்டிஜனுக்கு அகைன்ஸ்டாக ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ஆகி சாக சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணோம்னா நம்ம பாடி ஒரு அலிலிக் ஃபார்ம் தான் கண்டுபிடிக்க சான்ஸ் இருக்கும் நம்ம பாடியில் இருக்கிற ஆன்டிபாடிஸ். இன்னொரு இது என்ன பண்ணோம்னா அது டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ ஏபிஓ பிளட் குரூப்பிங் பேசிக்கலாக வந்து இந்த டிரான்ஸ்ஃபியூஷன் ரியாக்ஷன் டைப் 2 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த பிளட் குரூப்பிங் பண்ணி கரெக்டான பிளட் குரூப்பை நம்ம ஏற்றுறோம். ஸோ ஜென்ரலாக வந்து இன்கேஸ் ஒரு ராங் பர்சனுக்கு ஒரு ஏ பாசிட்டிவ் பர்சனுக்கு பி பாசிட்டிவ் பிளட்டை வந்து ஏற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதோட கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் பார்த்தோம்னா ஒரு மேசிவ் ஹீமோலைசிஸ் நடக்கும். பாடியில் வந்து செல்ஸ்லாம் வந்து டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சிடும் ரெட் பிளட் செல்ஸ் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணதுன்னா. ஸோ ஃபைனலாக வந்து இது வந்து ஒரு இமீடியட் இல்லைனா டிலேடு டைப் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் லீட் பண்ணி அவனுக்கு வந்து டெஸ்ட்ராய் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா சில ட்ரக்ஸும் டைப் 2 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் பண்ணும். ஸோ சில ட்ரக் இன்டியூஸ்டு ஹியூமோலைட்டிக் அனிமியா காஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெனிசிலின், செஃபலோஸ்போரின், ஸ்ட்ரெப்டோமைசின்,
இதுவெல்லாம் நான் ஸ்பெசிஃபிக்கலாக என்ன ஆகும்னா ரெட் பிளட் செல் சர்ஃபேஸில் போய் உட்காந்துரும். ஸோ இது ஒரு ஹாப்டன் கேரியர் காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிரும். ஸோ இதுக்கு அகைன்ஸ்டாக வந்து ட்ரக் புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதுக்கு அகைன்ஸ்டாக ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஆன்டிபாடிஸ் இது மேலே உட்கார்றனால வந்து இந்த ரெட் பிளட் செல் என்ன ஆகும்னா லைசிஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஹியூமோலைட்டிக் அனீமியா வந்து லீட் பண்ணும். ரைட், பேசிக்கலாக 3 மேஜர் ட்ரக் பெனிசிலின், ஸ்ட்ரெப்டோமைசின் அண்ட் செஃபலோஸ்போரின். ஸோ இதுதான் டைப் 2 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். ஸோ 3வது டைப் பார்த்தீங்கன்னா டைப் 3 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். ஸோ இன்னொரு பேர் வந்து நம்ம சொல்லலாம் இம்யூன் காம்ப்ளெக்ஸ் மீடியேட்டட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஆன்டிபாடியும் ஆன்டிஜென்னும் பைண்ட் ஆகி ஒரு இம்யூன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஃபார்ம் ஆகிற இந்த இம்யூன் காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணும்னா ஃபேகோசைட்டோசிஸ் ப்ராசஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நார்மல் கண்டிஷனில் வந்து ஆன்டிபாடி ஆன்டிஜனோட பைண்ட் ஆகி இந்த ஆன்டிஜனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஃபேகோசைட்டிக் செல். ஸோ சில கேசஸில் என்ன ஆகும்னா இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் நார்மல் லெவலுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் ஆகிறப்ப தான் என்ன பண்ணுதுன்னா டைப் 3 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷனை வந்து லீட் பண்ணுது. ஸோ இதோட மேக்னெட்டிட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து டிபெண்ட் பண்ணும் குவான்டிட்டி ஆஃப் இம்யூன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிறத பொறுத்து. ஸோ ஜென்ரலாக காம்ப்ளெக்ஸ் என்ன ஆகும், ஃபார்ம் ஆகி ஒரு டிஷ்யூஸில் போய் உட்காந்துரும். ஸோ இது ஜென்ரலாக வந்து ஒரு லோக்கலைஸ்டு ரியாக்ஷனாக தான் இருக்கும் இந்த டைப் 3 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்ஸ். ஸோ ஜென்ரலாக வந்து ஈவன் பிளட்டில் கூட ஃபார்ம் ஆனால் கூட இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு லோக்கலைஸ்டாக தான் ரியாக்ட் பண்ணும். ஸோ இதோட மெக்கானிசம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொதல் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரெண்டுமே சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணுது, நேராக போய் ஒரு லொக்கேஷனில் உட்காந்துருது. உட்கார்ந்தப்புறம் இது என்ன பண்ணுன்னா அந்த இடத்துக்கு நியூட்ரோஃபில்ஸை வந்து அதிகமாக வர வைக்க செல்லுது. ஸோ நியூட்ரோஃபில்ஸ் வந்து ஒரு கிரானுலர் சைட், ஒரு கிரானுல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற செல். ஸோ இது என்ன பண்ணும்னா சில ப்ரைமரி மீடியேட்டர்ஸ் அண்ட் செகண்டரி மீடியேட்டர்ஸ் கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணி ஹைப்பர் சென்சிட்டிவ் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸாக கூடும். ஸோ நான் பிக்சரில் காமிச்சிருக்கேன். ஸோ இம்யூன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அது காம்ப்ளிமெண்ட் ஆக்டிவேட் பண்ணி நியூட்ரோஃபில்ஸ் அந்த இடத்துக்கு வர சொல்லுது. ஸோ வர்ற நியூட்ரோஃபில்ஸ் என்ன பண்ணுதுன்னா இட் லீட்ஸ் டு இன்ஃப்ளமேஷன் த்ரூ த ஆக்டிவேஷன் ஆஃப் த mediator cells, right? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் வந்து இந்த டைப் 3 கிரியேட் பண்ணுது சர்க்குலேட்டிங் இம்யூன் காம்ப்ளெக்ஸஸ். எக்ஸாம்பிள் வந்து சீரம் சிக்னஸ் வந்து ஒன் ஆஃப் த கண்டிஷன், ரைட்? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேஜர் டிசீஸ் டைப் 3ல காஸ் பண்ணுறது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ், சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்ரமோட்டசஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், குட் பாஸ்டர் சிண்ட்ரோம்லாம் வந்து இதனால தான் காஸ் ஆகுது. சில நாள் ட்ரக் ரியாக்ஷன்னாலையும் ஆகலாம். எக்ஸாம்பிள் வந்து பெனிசிலின் அலர்ஜி, சல்ஃபோனமைட் சல்ஃபா அலர்ஜினால இருக்கலாம். சம்டைம்ஸ் சில டிசீஸ்னால மெனிஞ்சைட்டிஸ்னால கூட இது ஆகலாம், ரைட்? ஸோ 4வது கடைசி டைப் வந்து டைப் 4 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். ஸோ இன்னொரு பேர் வந்து டிலேடு டைப் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்னு சொல்லலாம், தட் இஸ் DTH. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா இது வந்து இந்த 3 வந்து ஹியூமரல் மீடியேட்டடாக இருக்கும். டிலேடு டைப் மட்டும் செல் மீடியேட்டர் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. ஸோ டி ஹெல்பர் செல்ஸ் இருக்குல்ல, அதில் சில சப் பாப்புலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த சப் பாப்புலேஷன் என்ன ஆகலாம்னா ஆன்டிஜனோட சேர்ந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அப்படி ஆக்டிவேட் ஆச்சுன்னா இந்த டி ஹெல்பர் செல்ஸ் என்ன பண்ணும்னா சில கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணும். சில கெமிக்கல்ஸ் எஸ்பெஷலி சைட்டோகைன்ஸ் ரிலீஸ் பண்ணும். இது வந்து ஒரு லோக்கலைஸ்டு இன்ஃப்ளமேஷன் ரியாக்ஷன் காஸ் பண்ணும். ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிலேடு டைப் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து டிஹெச் செல் மீடியேட்டட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் ஆகுது. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து எப்போ நடக்குதுன்னா லார்ஜ் இன்ஃப்ளக்ஸ், தட் மீன்ஸ் டிஹெச் செல்லோட ஆன்டிஜன் பைண்ட் ஆனோன்னு என்ன பண்ணுது, சைட்டோகைன்ஸ் ரிலீஸ் பண்ணுது. ஸோ இந்த சைட்டோகைன்ஸ் ரிலீஸ் ஆனனால என்ன பண்ணுது, அந்த லொக்கேஷனுக்கு வந்து
லார்ஜ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் எஸ்பெஷலி மேக்ரோஃபேஜஸ் அங்கே வருது. ஸோ இந்த மேக்ரோஃபேஜஸ் வந்தோடனே அந்த ஏரியாவை வந்து நார்மல் செல்ஸையும் டெஸ்ட்ராய் ஆகிறனால தான் இந்த ரியாக்ஷன் நடக்குது. ஸோ இதை கண்டுபிடிச்சது யாருன்னா 1890s வந்து ராபர்ட் கோச் கண்டுபிடிச்சாரு. ஸோ ராபர்ட் கோச் எப்படி இந்த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டைப் 4 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி கண்டுபிடிச்சாருன்னா, ஸோ சில பர்சனுக்கு வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆனால் ஒரு லோக்கலைஸ்டு இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் கிரியேட் ஆகுதுங்கிறத பார்த்தாரு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பாக்டீரியாவை வந்து இன்ட்ராடெர்மலாக வந்து அட்மினிஸ்டர் பண்ணப்போ வந்து ஒரு லோக்கலைஸ்டு ஸ்கின் ரியாக்ஷன் ஆச்சு. ஸோ அந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் டியூபர்குலின் ரியாக்ஷன்னு சொன்னாங்க. லேட்ரான் இது மைக்கோபாக்டீரியமுக்கு மட்டும் இல்லாமல் மற்றதுக்கு சில வேறு ஆன்டிஜென்ஸும் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறனால தான் இதுக்கு வந்து டிலேடு டைப் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்னு பேர் வச்சாங்க. ஸோ இது ஜென்ரலாக வந்து ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டிஷ்யூ டேமேஜும் பண்ணுறனால டிலேடு டைப் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்னு சொல்கிறோம். ஸோ இதில் இருக்கிற வேரியஸ் ஃபேஸஸ் ஆஃப் டிலேடு டைப் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து இந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, நம்ம ஆன்டிஜெனுக்கு எக்ஸ்போஸ் ஆன இடத்துல இருந்து 1 to 2 வீக்ஸில் வந்து இது ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்தோம். 1 வாரம் கழிச்சு. ஸோ இந்த பீரியடில் பாடிக்குள்ளே என்ன நடக்குதுன்னா, டி ஹெல்ப்பர் செல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஸோ ஆக்டிவேட் ஆன அப்புறம் வந்து அது வந்து டிவைட் ஆகுது. செல் டிவிஷன் குளோனாக வந்து அது டிவைட் ஆகுது. ஸோ அது ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் MHC class 2 மாலிகுலாக வந்து கன்வெர்ட் ஆகி வந்து ஆன்டிஜனை வந்து ப்ரெசன்ட் பண்ணுது. ஸோ இதை நான் காமிச்சிருக்கேன் பிக்சரஸாக. ஸோ ஒரு ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்லிருந்து டி ஹெல்ப்பர் செல் என்ன பண்ணுதுன்னா, அது பைண்ட் ஆகுது. ஸோ பைண்ட் ஆனவுடனே என்ன பண்ணுதுன்னா, அது தன்னையை வந்து ரெப்ளிகேட் பண்ணுது. ஸோ ரெப்ளிகேட் பண்ணுதுங்கிற TH1 சப்டைப்ஸாக வந்து இது ரெப்ளிகேட் பண்ணுது. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபார்ம் ஆன அந்த TH செல்ஸ் என்ன பண்ணுது, ஒரு கெமிக்கலை வந்து ரிலீஸ் பண்ணுது. அதுதான் சைட்டோகைன்ஸ். ஸோ இந்த பார்ட்டுக்கு வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம்னா சென்சிடைசேஷன் ஃபேஸ்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து எப்போ நடக்குதுன்னா, ஃபஸ்ட் டைம் எக்ஸ்போஸ் ஆகிறப்ப. சப்சிக்வெண்ட் எக்ஸ்போசர் அதே ஆன்டிஜன் ஆகிறப்ப தான் இந்த டிலேடு டைப் ஹைப்பர் ரெஸ்பான்ஸ் வந்து இன்டியூஸ் ஆகுது. ஸோ TH1 செல் ரிலீஸ் ஆன இந்த சைட்டோகைன்ஸ் என்ன பண்ணுதுன்னா, ரெக்ரூட் பண்ணுது மேக்ரோஃபேஜஸும் இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் அந்த லொக்கேஷனுக்கு. ஸோ நீங்கள் பிக்சரில் பார்த்தீங்கன்னா இது எஃபெக்டார் ஃபேஸ். ஸோ ரிலீஸ் ஆன சைட்டோகைன்ஸ் என்ன பண்ணுது, இட் ரெக்ரூட்ஸ் த மேக்ரோஃபேஜஸ். வர்ற மேக்ரோஃபேஜஸ் என்ன பண்ணுது, டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ இது ஜென்ரலாக வந்து 24 ஹவர்ஸ் மேலே இருந்து இந்த ரியாக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். தட் இஸ் ஆஃப்டர் 2 வீக்ஸ். ஸோ செகண்ட் ஆன்டிஜன் தந்தவுடனே 48 to 72 ஹவர்ஸில் வந்து இது வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ டிலேடு டைப் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் நடக்கணும்னா மெயினாக வேண்டிய கெமிக்கல் மீடியேட்டர் என்னது, சைட்டோகைன்ஸ். அது TH செல்ஸ் ரிலீஸ் பண்ணுது, அந்த இடத்துக்கு மேக்ரோஃபேஜஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த டிலேட் டைப். ஸோ இது வந்து கொஞ்சம் சிவியராக எப்போ ஆகும்னா, இந்த கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் லெவலும் தென் இந்த நான் ஸ்பெசிஃபிக் மேக்ரோஃபேஜஸ் லெவலும் ட்ரெமண்டஸாக குரோ ஆயிடுச்சுன்னா அந்த கண்டிஷன் வந்து ரொம்ப சிவியர் ஆயிரும். ஸோ ஜென்ரலாக வந்து 5% கேசஸ் மட்டும்தான் TH1 செல்ஸ் மீடியேட்டட் டிலேடு டைப் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் வந்து லீட் பண்ணுது. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் பற்றி பேஷண்ட்டாக லிசன் பண்ணதுக்கு. ஸோ ஃபியூச்சர் லெக்சர்ஸில் வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் அண்ட் டயக்னோஸ்டிக் ப்ராசஸும் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.